Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே உயர்ந்து தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. இதற்கிடையே தங்கம் விலை இப்படி தாறுமாறாக உயர்ந்து வருவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் வரும் காலத்தில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்தும் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். தங்கம் விலை கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கொரோனா சமயத்தில் உச்சத்திற்கு பறந்த தங்கம் விலை அதன் பிறகு குறையவே இல்லை. அடுத்தடுத்து நடக்கும் உலக நிகழ்வுகள், புவிசார் அரசியல் சூழல்கள் காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தே வந்தது. அதிலும் குறிப்பாக ட்ரம்ப் அதிபரான பிறகு தங்கம் விலை உச்சத்திற்கு போயிருக்கிறது. இதற்கிடையே கடந்த 3 நாட்களாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்த தங்கம் விலை நேற்று மீண்டும் உயர்ந்தது. சென்னையில் நேற்று ஆபரண தங்கம் 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 9,015 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் 560 ரூபாய் உயர்ந்து 72,120 ரூபாயாக உள்ளது. தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் மக்களால் அதை வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றி ஆனந்த் சீனிவாசன் விளக்கியிருக்கிறார். இது தொடர்பாக தனியார் டிவி சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியின் போது என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தே வருகிறது. இன்னமும் கூட தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது. 3% ஜிஎஸ்டி மற்றும் ஸ்டாம்பிங் சார்ஜ் சேர்த்தால் 24 கேரட் தங்கம் 10,000 தாண்டிவிடும். ஆபரண தங்கமும் காயினாக வாங்கினால் கூட 9,500 ரூபாய்க்கு போய்விட்டது. நகை என்றால் நிச்சயம் கிராமுக்கு 10,000 தாண்டிவிட்டது. இது இன்னமும் உயர வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நான் 3-4 ஆண்டுகளாகவே தங்கம் விலை உயரும் என தொடர்ந்து சொல்லி வருகிறேன். தங்கம் விலை உயர பெரிய காரணம் எதுவும் இல்லை. சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன. பல்வேறு உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்களிடம் உள்ள டாலரை விற்றுவிட்டு தங்கத்தை வாங்கி வருகிறது. சீனாவும் ரஷ்யாவும் தங்கத்தை வாங்கி கொண்டு இருக்கும் வரை தங்கம் விலை உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். ரஷ்யாவசம் இருந்த டாலரை அமெரிக்கா முடக்கியது. அப்போது முதல்தான் டாலருக்கு பதிலாக தங்கத்தின் மீது உலக நாடுகள் ஆர்வம் காட்ட தொடங்கின. உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கின என கூறியிருக்கிறார். அதாவது உக்ரைன் ரஷ்யா இடையே போர் வெடித்த போது ரஷ்யா மீது அமெரிக்கா பல்வேறு கட்டுப்பாடுகளையும் பொருளாதார தடைகளையும் விதித்தன. அதில் முக்கியமாக ரஷ்யாவசம் இருந்த டாலரை பயன்படுத்த முடியாத வகையில் அமெரிக்கா முடங்கியது. சர்வதேச வர்த்தகத்திற்கு டாலரை ரஷ்யா வைத்திருந்த நிலையில் அதை பைடன் நிர்வாகம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முடக்கியது. எங்கு வரும் காலத்தில் தங்களுக்கும் இதுபோல நடக்குமோ என்று அஞ்சியே உலகின் பல்வேறு நாடுகளும் டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது. இதனால் தான் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.